ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்காக இந்த கிளாஸ் பேங்கிள் வச்சு வித்தியாசமாக புதுசாக பண்ண போகிறோம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு பேசிக் டிசைன் வச்சு பண்ண போகிறோம் நம்ம கிளாஸ் பேங்கிளில். அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் பேங்கிள், நெக்ஸ்ட்டு கிட்ஸுக்கான பேங்கிள் இதையும் மேக் பண்ண போகிறோம். இது எல்லாமே பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக குட்டி பாப்பாக்காக இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பண்ண போகிறேன். த்ரெட் பேங்கிள் தான் பண்ண போகிறேன். அப்புறம் இந்த சாரீக்கு மேட்சாக ஆல்ரெடி வளையல் இருந்துச்சு, நான் மேட்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த 2 பேங்கிளுமே இதுக்கு செட் ஆச்சு. த்ரெட் எடுத்திருக்கேன், சில்க் த்ரெட். இது எல்லா கலருமே மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறோம். பேங்கிள் வந்து மிக்ஸ் பண்ணி தான் போடுவாங்க, எல்லா கலருமே மிக்ஸ்டாக போடுவாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து சென்டிமெண்ட்டாக கிளாஸ் பேங்கிள் தான் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்காக நான் கிளாஸ் பேங்கிள் வச்சு பண்ணுறேன். த்ரெட்டு வந்து ரேப் பண்ணணும். நான் வந்து ஒரு ஃபைல் எடுத்திருக்கேன். இந்த ஃபைலில் வந்து 28 கிளாஸ் பேங்கிள்ன்றதால 28 சுற்றி எடுத்துக்கிட்டேன் நான். இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க, சுற்றிட்டு கட் பண்ணிக்கோங்க, கட் பண்ணிவிட்டு எடுத்துடுங்க. அது வந்து ஒரு வளையலுக்கு வருது. நீங்கள் இப்போ தான் புதுசாக பண்ணுறீங்கன்னா த்ரெட் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படும், அதுக்கு வந்து மறுபடியும் ரேப் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க, ஓகேவா? ரேப் பண்ண த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிட்டு அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன் நான். இது வந்து ஃபேப்ரிக் க்ளூ. அது அந்த க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டிட்டு அதை ஆற விட்டுருங்க. கிளாஸ் பேங்கிள்ன்றதால உங்களுக்கு வந்து வழுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கும். அது ட்ரை ஆனதுக்கு அப்புறமா வந்து ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் எல்லா கலர்லையுமே சுற்றிட்டு, நான் வந்து ஒரு டார்க் கலர், ஒரு லைட் கலர் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். எல்லாமே டார்க்காக எடுக்கல, அதே மாதிரி லைட் கலராகவும் எடுக்கல, மிக்ஸ்டாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கு அப்புறமா வந்து ரேப் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி ட்ரையாக வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டிட்டு வச்சுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறமா சுற்றுங்க. உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அப்படியே கூட ரேப் பண்ணலாம். பொறுமையாக ஈவனாக இருக்கணும். த்ரெட்டு வந்து உங்களுக்கு அன்ஈவனாக இருக்கக்கூடாது, சிக்கு போட்டு இருக்கக்கூடாது. டைட்டாக பிடிச்சி சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக சுற்றி எடுத்துக்கோங்க. சுற்றிட்டு எண்டில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. எக்ஸ்ட்ரா த்ரெட் இருந்துச்சுன்னா கட் பண்ணிடுங்க. ஒட்டும் போதும் வந்து உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷ் பண்ணி அதை ஒட்டி விடுங்க. அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ஒட்டிடலாம். அந்த த்ரெட்டில் ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அந்த க்ளூவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அப்புறமா கட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை வந்து நான் என்ன பண்ணேன்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இந்த த்ரெட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எக்ஸ்ட்ரா இந்த அளவுக்கு த்ரெட்டு இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதே மாதிரி ரேப் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ரேப் பண்ணிட்டேன் நான். ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் பேங்கில் மிக்ஸ்டு கலரில் யூஸ் பண்ணுவாங்க. நான் அதை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன் இந்த வளையல். இது வந்து ஒயிட் கலர் மேட் ஃபினிஷ். இந்த ஸ்டோன் வந்து இதை வந்து ஃப்ரேம்டு குந்தன். இது வந்து ஒயிட் கலர்ன்றதால எல்லாத்துக்கும் காமனாக விற்கலாம், அதனால் இதை எடுத்துருக்கேன். இதுதான் இருந்துச்சு என்கிட்ட, நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1 சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் விட்டு ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன ஸ்டோன் இருக்கோ அதையும் 2 கலராகவும் யூஸ் பண்ணலாம். நடுவில் ஒரு கலர் வச்சாலும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக எல்லா வளையலையும் நான் ஒட்டிட போகிறேன். இது ஒட்டுறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இது ஒட்டுறதுக்கு ஒரு பென் இருக்குது, அதை வாங்கியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லைன்றதால நான் கையிலேயே ஒட்டினேன். இந்த மாதிரி ஒட்டி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. இந்த வளையல் வந்து நான் எங்கேயும் பார்க்கல, ஆனால் சிம்பிள் டிசைன். இது ரொம்ப 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 பேசிக்கான டிசைன் இது. அப்புறம் இன்னொரு விஷயம், க்ளூ வந்து பழைய க்ளூவாக இருந்தால் அதை யூஸ் பண்ணாதீங்க, புதுசாக வாங்கிக்கோங்க. பழைய க்ளூ வந்து உங்களுக்கு சீக்கிரமாக கொட்டிடுது. இந்த மாதிரி நான் எல்லாத்துலேயும் ஒட்டி எடுத்துட்டேன். ஃபினிஷிங் இப்படி தான் இருக்குது பாருங்கள். நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், மறக்காமல் சொல்லுங்கள்.
நெக்ஸ்ட் வளையல் பார்ப்போம். நம்ம இந்த வளையல் முடிஞ்சாச்சு. இதை ரேப் பண்ணி வச்சிடணும். இந்த ரேப் பண்ணவும் உங்களுக்கு பேங்கிள் ரேப்பிங்கு கவர் தனியாக கிடைக்கிது, அதை வாங்கிக்கோங்க. கிளாஸ் பேங்கிளில் இது இவ்வளோ தான் பண்ண முடியுன்றதுக்காக நான் அதை பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு நான் பிளாஸ்டிக் பேங்கிள் தான் பண்ண போகிறேன். இது பெரியவங்களுக்குங்கிறதால சிம்பிளாக பேங்கிள் ரேப் பண்ணிவிட்டு சிம்பிள் டிசைன் தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி பண்ணுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிசைன் தான். ஃபஸ்ட்டு பேங்கிளெல்லாம் ரேப் பண்ணி வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு இன்னொரு பேங்கிளும் ரேப் பண்ணிடலாம். இப்போ பாப்பாவோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பண்ண போகிறோம். அந்த மெரூன் கலர் பார்த்தீங்க இல்லையா, அதுக்காக நான் த்ரெட் ரேப் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த த்ரெட்டில் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ரேப் பண்ணிக்கோங்க. குட்டி பேங்கிளில் ரேப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பொறுமையாக பண்ணுங்கள். அதை ஃபோல்ட் பண்ண முடியாது கம்ஃபர்டபுளாக, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக ரேப் பண்ணிவிட்டு ஒட்டிடுங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஈவனாக எடுங்க. த்ரெட்டு விலகிலாம் போச்சுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க. ஈவனாக எடுத்து ரேப் பண்ணுங்கள். ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரேப் பண்ணி எடுத்துப்போம். நான் 2 வளையலும் ரேப் பண்ணி எடுத்துட்டேன். இதில் நான் இதில் ஸ்கொயர் ஷேப்பும் ரவுண்ட் ஷேப்பும் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்கொயர் ஷேப் கோல்ட் கலர், ரவுண்ட் ஷேப் ரெட் கலர். இதை தான் ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி ஒட்ட போகிறேன். ஒன்று ஸ்கொயர்னால் ஒன்று ரவுண்ட் ஷேப்பு. இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ, எந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்கோ, காம்பினேஷன் எது செட் ஆகுன்னு பார்த்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் இதை கேண்டிலில் கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். அந்த பென் இல்லை அப்படின்னா கேண்டில் வச்சும் ஃபிக்ஸ் பண்ணலாம். என்கிட்ட கேண்டிலும் இல்லை. பர்த்டேக்கெலாம் வைப்பாங்க இல்லையா ஒரு கேண்டில், அந்த கேண்டில் இருந்தாலும் அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஒட்டுறதுக்கு. இதே பேட்டர்னில் தான் நான் ஃபுல்லாக பண்ண போகிறேன். கிட்ஸுக்குங்கிறதால இதை எவ்வளோ நாள் வச்சிட்ருப்பாங்கன்னு தெரியல. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒட்ட வேண்டியிருக்கும். இல்லை அந்த க்ளூ கன் இல்லைன்னா க்ளூ இருக்கு இல்லையா, B6000 7000, அதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிட்ஸுக்குங்கும்போது கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். நாமளுமே இந்த பேங்கிள்ஸ் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். ஒகேஷனலாக தான் யூஸ் பண்ண முடியும். ஃபினிஷிங் இப்படி தான் இருக்குது பாருங்கள். நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பண்ணியிருந்தேன். அதில் கோல்டு கலர் இருக்கிறதால அதை மேட்ச் பண்ணியிருந்தேன். இந்த வளையல் நான் எனக்காக வாங்கியிருந்தேன். பாப்பா என்ன பண்ணால், நான் ரேப் பண்ணுறதுக்காக வாங்கின வளையல் போட்டு உடச்சிட்டா. ஸோ அதனால் வேறு ஆப்ஷன் இல்லாமல் இந்த வளையலில் பண்ணியிருந்தேன். இதுவும் அந்த ஃபங்க்ஷனில் கொடுக்கறதுக்காக தான். அதனால் நான் கிளாஸ் பேங்கிள் எடுத்திருக்கேன். இதில் நான் டபுள் கலர் தான் பண்ண போகிறேன். பிங்க் கலரும் பர்பிள் கலரும் பண்ண போகிறேன். நீங்கள் லைட் பிங்க் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த கலர் இன்னும் நல்லாயிருக்கும். நான் டார்க் எடுத்துட்டேன். ஃபைல் வச்சு ரேப் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், ஒட்டி வச்சுருக்கேன். இது ட்ரை ஆனதும் அதில் இது ரேப் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வளையலில் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நான் அதே ஸ்டோன் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அந்த குந்தன் ஸ்டோன் தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இது அம்மாவுக்காக பண்ணியிருந்தேன். அதனால் ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருந்தேன். அங்கே ஒரு ஸ்டோன் மட்டும் வச்சு ஒட்டி விட்டுருந்தேன். என்கிட்ட பெருசாக ஷேப்ஸ் எல்லாம் நிறைய இல்லை. ஷேப்ஸ் எல்லாம் இனிமேல் தான் வாங்கணும். இந்த ஸ்கொயர் ஷேப், ஐ ஷேப் மட்டும்தான் 2 இருக்குது, அவ்வளோதான். மற்ற ஒரே ஷேப்பில் நிறைய இருக்குது. ஷேப்ஸ் வாங்கணும். வாங்கிட்டு நான் உங்களுக்கு பண்ணும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது ரேப் பண்ணிப்போம். நம்ம இது ஃபுல்லாக அதே மாதிரி ரேப் பண்ணி எடுத்துப்போம். வளையல் உடஞ்சிருக்கான்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரேப் பண்ணுங்கள். நான் ரேப் பண்ணதுக்கப்புறமா ஒரு வளையல் உடஞ்சிருந்துச்சு. என்ன பண்ணேன், க்ளூ போட்டு லைட்டாக விட்டு இருந்துச்சு. க்ளூ போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிட்டு அதுக்கப்புறமா ரேப் பண்ணேன். இப்படி தான் இருக்குது ஃபினிஷிங் பாருங்கள். இது மாற்றி மாற்றி 2 கலரும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம்.
இல்லை சிங்கிள் கலரும் யூஸ் பண்ணலாம். இதுலேயும் அதே ஸ்டோன் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து நான் பிங்க் கலர் வந்து என்கிட்ட குட்டி ஸ்டோன் இல்லை, ரொம்ப பெருசாக தான் இருந்துச்சு. அதனால் வந்து இந்த ஸ்டோனே யூஸ் பண்ணிட்டேன். ஸ்டோன் வந்து கலெக்ஷன் இல்லை, அது வாங்கணும். அதே ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நான். பர்பிளில் மட்டும் இருந்துச்சு, ஆனால் பிங்க்கில் இல்லை. பிங்க்கில் இருந்திருந்தால் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பர்பிளில் பிங்க்கும் பிங்க்கில் பர்பிளும் ஒட்டியிருந்தால் நல்லா இருந்துச்சுக்கும். இல்லைன்றதால நான் இந்த ஒயிட்டே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ட்ரை ஆக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பேபிக்காக வளையல் ரேப் பண்ண போகிறேன். இந்த பேங்கிளில் ரேப் பண்ணதில் பேலன்ஸ் இருந்துச்சு இல்லையா த்ரெட்டு, அதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் என்ன பண்ணேன்னா ஒரே பேங்கிளில் 4 த்ரெட்டு, அதாவது நான் 2 கலர் வர மாதிரி ரேப் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பர்பிள் முடிஞ்சதுமே நான் என்ன பண்ணேன்னா பிங்க்கை வச்சு ரேப் பண்ணேன். இது வந்து டபுள் கலராக இருக்கும், உங்களுக்கு த்ரெட்டும் வேஸ்ட் ஆகாது. இதில் வந்து த்ரெட்டு வந்து நிறைய எனக்கு மிச்சமாச்சு. அந்த த்ரெட்டை வச்சு இதில் ரேப் பண்ணிட்டேன் இன்னொரு பாப்பாக்காக. பாருங்கள், இதே மாதிரி ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க. த்ரெட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ரேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு இன்னொரு டிசைன் கிடைக்கும். த்ரெட்டும் வேஸ்ட் ஆகாதுல்ல. இப்படி தான் இருக்குது ஃபினிஷிங்கு. நான் சொன்னேன் இல்லையா, ப்ளூ பர்பிளுக்கு பிங்க்கு, பிங்க்குக்கு பர்பிள், அதை வந்து நான் இந்த வளையலில் பண்ணியிருந்தேன். ஐ ஷேப்பும் ரவுண்ட் ஷேப்பும் யூஸ் பண்ணியிருந்தேன். பிங்க்கில் வந்து பர்பிளில் வந்து ஐ ஷேப் இருந்துச்சு, அதை வந்து பிங்க் கலரில் ஒட்டி விட்டுருந்தேன். புரியுது உங்களுக்கு? இவ்வளோ தான் நான் பண்ண வளையல். இன்றைக்கி நான் பண்ணது. பேக் பெயினாக வந்துச்சு, டே ஃபுல்லாக சரியாக போயிடுச்சு. பேங்கிளில் கவர் போட்டு பேக் பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். டாட்டா பாய். சொல்ல மறந்துட்டேன், ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர். வேணுன்றவங்க ஆர்டர் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.